ஷலோம். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த 8வது மாதத்தில் நாம் நுழைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். 8 என்பது ஒரு புதிய ஆரம்பம், புதிய துவக்கம், நியூ பிகினிங். இந்த 8வது மாதத்துக்குள்ளாக நம் ஆண்டவர் நுழைய செய்திருக்கிறார். மெய்யாகவே ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக கொண்டுட்டு போய் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மையான காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து செயல்படுத்துவாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆகவே இந்த 8வது மாதத்தில், இந்த புதிய ஆரம்பத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், எழும்பி பிரகாசிங்க. எழும்பி பிரகாசிங்க. எழும்பிட்டீங்கல்ல, இனி பிரகாசிக்கிறது தான் உங்களுடைய வேலை. உங்களுடைய வாழ்க்கை எல்லா பகுதியும் நீங்கள் பிரகாசிங்க, பிரகாசிங்க, செயல்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார், அதை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆகவே பிரகாசிங்க, பிரகாசிங்க. உங்களோட ஒளி உங்க மேல வந்துருச்சு. உங்களுடைய நன்மையான ஒளி, இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ ஒளி உங்க மேல் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். கர்த்தருடைய மகிமை இந்த 8வது மாச ஆரம்பத்திலிருந்து உங்க மேல் உதிக்கிறது இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், எழும்பி பிரகாசித்தபடினாலே, உங்கள் ஒளி உங்க மேல் வந்ததுனாலே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்ததுனாலே, இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், லூக்கா சுசேஷ புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் வரை 4வது வசனம் வரை, 3வது அதிகாரத்தில் 3லிருந்து 4வது வசனம் வரை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்தில், கணவன் மனைவி உறவுல, பிசினஸ்ல, வேலையில, எல்லா பகுதிகளிலும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, அதாவது கர்த்தர் செயல்படுவதற்கு, கர்த்தர் எல்லாவற்றையும் நுழைந்து பங்கெடுக்குவதற்கு உங்கள் வாழ்க்கையில வழியை செவைப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, பாதைகளை செவைப்படுத்துங்கள். அவர் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே, வழியில நுழைஞ்ச உடனே, உங்கள் வாழ்க்கையில நுழைஞ்ச உடனே அவர் காமிப்பார் எதெல்லாம் சரிப்படுத்தணும், எதெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னு காமிப்பார். அந்த பாதைகள் எல்லாம் செவைப்படுத்துங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படும். உங்களுக்கு எதிராக நிற்கிற சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். எதெல்லாம் கோணலானவைகளோ இருக்கிறதோ அதையெல்லாம் செவ்வையாகும். எதெல்லாம் ரொம்ப டாஃபா கரடு முரடாக இருக்கிறதோ அதெல்லாம் சமமாகும். மாம்சமான உங்கள் யாவர் மேலும் என் மேலும் தேவனுடைய ரட்சிப்பு காணப்படும். அதாவது தேவனுடைய மீட்பு, தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனிடத்தில் இருக்கிற சகல பரிபூர்ணமும் காணப்படும். இது உங்களுக்கான வாக்குத்தத்தம், உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. இந்த 8வது மாதம் துவக்கத்திலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில்
வல்லமையான செயல்களை, நன்மையான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.